இந்தியாவில் மட்டும்தான் ஏழைகளுக்கு ஒரு கல்வி, பணக்காரங்களுக்கு ஒரு கல்வி. அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. பணம் இருந்தா கான்வென்ட், பணம் இல்லைன்னா அரசு பள்ளிக்கூடம். இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டு வராங்க அரசாங்கம். அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கிடையாது, வகுப்பறைகள் கிடையாது, முக்கியமா கழிப்பறைகள் கிடையாது. என்னுடைய நோக்கம் ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரே கல்வி முறை இருக்கணும், ஒரே சீரான கல்வி முறை இருக்கணும், கட்டணம் இல்லாத கல்வி. ஏன்னா ஒரு கல்வி தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், அடித்தளம் தான். அந்த பவுண்டேஷன், அந்த அடித்தளத்தை குறுக்க நான் விரும்புறேன். ஜனாதிபதியுடைய பேரனும் சாதாரண கிராமத்துல குப்பன் ஜுப்பன் அவருடைய பேரனும் பக்கத்துல ஒன்னா படிக்கணும். ஒரு பைசா நன்கொடையோ கட்டணமோ எங்கேயும் வாங்கக்கூடாது, பெறக்கூடாது. அது இல்லாம கட்டாய கல்வி, எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போகணும். சுமை இல்லாத கல்வியை கொடுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு மூட்டையா தூக்கிட்டு போகுதுங்க பாவம். அந்த குழந்தைங்க 10 வயசு தான், ஆனா 10 கிலோ தூக்கிட்டு போகுதுங்க. நம்ம ஆட்சியில கையை வீசிட்டு போவான். கையில ஒரு நோட் பேட், ஐபேடில் நோட் பேட் எடுத்துட்டு போவாங்க. அங்க கிளாஸ் ரூம் போனா வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் சொல்லுது, வைஃபை டெக்னாலஜி வர்ச்சுவல் கிளாஸ் ரூம். என்ன அமெரிக்காவில் இருக்கிறது ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது? என்னால முடியும். நான் உலகளவில் கல்வி முறைகளை நான் பார்த்தவன்.